சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசி வரை பின்னோக்கி வரமாட்டார். கும்பராசியிலேயே 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கிறார். அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1 சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீனம் வரை முன்னோக்கி செல்ல போகிறார். தமிழ் வருடப்படி ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். உத்திராட நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 21வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசியில் ஒரு பாதமும் மற்ற 3 பாதங்கள் மகர ராசியிலும் அமர்ந்திருக்கிறது. இது உடைப்பட்ட நட்சத்திரம். தனுசு ராசியிலிருந்து பார்க்கும்போது காலற்ற நட்சத்திரம், மகர ராசியிலிருந்து பார்க்கும்போது தலையற்ற நட்சத்திரம். சூரிய பகவானுடைய 3வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் விலங்கு பெண் பசு, ஆண் கீரி. 27 நட்சத்திரங்களில் 2 விலங்கினம் கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுபோல் குணம் கொண்டவர்கள், பொறுமைசாலிகள். எந்த விஷயத்திற்கும் இவர்கள் மிக மிக பொறுமைசாலிகள். உத்திராட நட்சத்திரத்தின் அதி தேவதை விநாயகர். என்றும் இளமையோடு புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மை மட்டுமே பேசக்கூடியவர்கள், சாஸ்திர சம்பிரதாயம் அறிந்தவர்கள், உண்மையை வெளிப்படையாக பேசுவார்கள், இரகசியங்களை மூடி வைத்து மறைக்க தெரியாது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறந்த வெளி புத்தகம் என்றே சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகாரம் நீட்டக்கூடியவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வஞ்சகர்களாகவே இருப்பாங்க. நீங்கள் குடும்ப உள் விவகாரங்களை, குடும்ப உள் உரிமைகளை பேசும்போது எதிரிக்கு சாதகமாக போயிடும். 1000 ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, 10 லட்சம் 1 கோடி கடன் இருந்தாலும் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் தான் கடனை கட்டியாகணும். நீங்கள் இவ்வளோ கடன் இருக்குது, குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தத்தில் பேசுவீங்க. அது எதிராளிக்கு கொண்டாட்டமாக போயிடும். நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது, வெளிப்படையாக குடும்ப உள் விவகாரங்களை அப்படியே உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு சாதகமாக போயிடும். பெரும்பாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க வருதுன்னா அது உங்களுடைய வெளிப்படை பேச்சு தன்மையாலேயே வருது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள். நல்ல குணம் படைத்தவர்கள், யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள். உங்கள் குணம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள். கடவுள் இருக்கிறார், உண்மை நியாயம் மட்டும் இருக்குது, அதுவே உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும். பகை, போட்டி, பொறாமை, ஊர் உறவுகளே உங்களை எதிர்த்தாலும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 27 நட்சத்திரக்காரர்களிடம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இவரிடம் உண்டு. உங்கள் சொல் வாக்கே அஸ்திரமாக உள்ளது. நீங்கள் ஆயுதத்தை பயன்படுத்த தேவையில்லை. உங்களுடைய சொல் வாக்கே அஸ்திரமாக இருக்கிறது. நாசமாக போயிடுவான், உருப்படி இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு நீங்கள் வாய் அசைத்தால் போதும், எதிராளி பகையாளி அழிந்து ஒளிந்து விடுவார்கள். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது திசையாக வரக்கூடியது சனி மகா திசை. இது 19 ஆண்டு காலம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 6வதாக வரக்கூடியது சனி மகா திசை. இந்த சனி மகா திசையில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, ராஜ வாழ்க்கை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும்.
இந்த சனி மகா திசை வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பது தாமதப்படுகிறது. தந்தை மகனுக்குள் பிரச்சனை வருகிறது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை வருகிறது. சனி மகா திசை வரும்போது நீங்கள் மிகவும் பிடிவாதமாக அடவாதம் பிடிவாதம் பிடிக்கக்கூடியவராக மாறி விடுகிறீர்கள். உத்திராட நட்சத்திரத்தின் அதி தேவதை விநாயகர் எப்போதுமே சிறுபிள்ளை குணவானாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனியாக 2வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு 10 மாத காலம் 7.5 நாட்டு சனி இருக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் ஒரு 140 நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே ராகு, பாக்கியத்திலே கேது. குருபகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஒரு 6 வருடமாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், அது 3வது சுற்று நடக்கக்கூடிய மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் பல ஓடிக்கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, ஒருவருக்கொருவர் பேசாத நிலை, தந்தை மகனுக்குள் பிரச்சனை, சுபகாரியமே நடக்கலை, எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கிறது. 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும், பண கஷ்டம் குறையும், வருமானம் உயரும், பண வரத்து இன்பட்டி உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு, இது மருத்துவ செலவு இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். நீங்கள் 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது அடவாதமாக பிடிவாதமாக இருக்கக்கூடாது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் குடும்ப உள் விவகாரங்களை சொந்தக்காரரிடம் பேசினாலும் சரி, நண்பரிடம் பேசினாலும் சரி, குடும்ப உள் விவகாரங்களை அப்படியே சொல்லக்கூடாது. உண்மையை மறைச்சி பேசுங்க. உண்மையை அப்படியே சொன்னீங்கன்னா காலாகாலத்தில் 7.5 நாட்டு சனி முடிவு காலத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் அதன் மூலமாக வந்துடும். அதனால் உண்மையை மறைச்சி பேசுங்க. எந்த இடத்துல யார்கிட்ட உண்மை பேசணும் அப்படின்னு பார்த்து பேசுங்க. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுனீங்கன்னா வாக்குச்சனி உங்கள் சொல்லை கெடுத்து விடும், உங்கள் குடும்ப பிரிவை ஏற்படுத்தி விடும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடந்த ஓராண்டு காலமாக சரியானபடிக்கு விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை வந்திருக்காது. சனி பகவான் வக்கர காலத்தில் போட்ட விதை முளைக்கும், விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீட்டு மனை, விவசாய நிலம் இப்படி வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதற்குண்டான வசதி வாய்ப்புகள், பண வரத்து உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது திருமண வயதில் உள்ள உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 140 நாட்களில் திருமணம் நடக்கும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் மகன் மகள் பிள்ளை திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். கடந்த 6 ஆண்டு காலமாக சுபகாரியம் இல்லை. இந்த சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். வக்கர சனி பகவானுடைய 3வது பார்வை மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. சுக வேதனை தீரும். இனிமேல் மாமா மச்சான் சொந்த பந்த உறவுகளிடம் நல்ல அந்நியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் தடை இருந்தால் படிப்பு தடை நீங்கும். உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. சிம்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது கடன் இருந்தால் கடனை கட்டலாம். வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்க்கலாம். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடலும் சரி, மனமும் சரி, குடும்பமும் சரி, அவஸ்தைகள் நீங்கும்.
வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் வந்து பகை போட்டி பொறாமல் இல்லாமல் பார்த்துங்க. மூத்த உடன்பிறப்புகள் வழி கொஞ்சம் ஒத்தாசை நன்மைகள் உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை கொடுக்கிறது. குரு பகவான் 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. மகன் மகள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கலன்னு நீங்கள் வந்து அவர்களை சாபங்கேபம் விட்டு விடாதீர்கள். 7 ஜென்மத்திற்கு அவர்களை பாதிக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வாக்கில் அஸ்திரம் உள்ளது. நீங்கள் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் பேச்சு சொல் வாக்கிலேயே நல்லது கெட்டது இரண்டும் இருக்கிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.